الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய அகீதா தொடர் வகுப்பிலே சென்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற தலைப்பினூடாக மக்களுக்கு மத்தியில் மிகவும் பிரபல்யமாக இருக்கக்கூடிய 4 கருத்துக்களில் 4 சிந்தனைகளில் ஒரு சிந்தனை குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கின்ற இந்த கேள்விக்கான பதில்கள் மனிதர்களிடத்திலே மிக பிரபல்யமாக 4 சிந்தனைகளை கொண்டதாக இருக்கிறது. அதிலே முதலாவது, அல்லாஹ் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறான். இந்த பிரபஞ்சமாக இருப்பது அல்லாஹ் தான், அல்லாஹ்வினுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வின் வெளிப்பாடு. எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பினங்களை எடுத்துக்கொண்டாலும் அது அல்லாஹ்வாக இருக்கிறது என்கின்ற வஹ்தத்துல் வுஜூத் என்கின்ற கொள்கை, அத்வைதம் என்று என்ன செய்வார்கள், தமிழிலே சொல்லுவார்கள். இந்த சிந்தனை குறித்து, இந்த சிந்தனை எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான சிந்தனை, இந்த சிந்தனை வந்த காரணத்தினால் ஏற்பட்ட விபரீதங்கள் என்ன போன்ற அம்சங்களை சென்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெரிந்திருந்தோம். இரண்டாவது சிந்தனை, எல்லாவற்றிலும் அல்லாஹ் இருக்கிறான், எல்லாமாகவும் அல்லாஹ் இருக்கிறான். இது வஹ்தத்துல் வுஜூத், எல்லாவற்றிலும் அல்லாஹ் இருக்கிறான். இது அல் ஹுலூல் வல் இத்திஹாத்னு சொல்வார்கள். இந்த 2 சிந்தனைகளும் வெவ்வேறான சிந்தனைகள். வஹ்தத்துல் வுஜூத் என்பது எல்லாமாகவும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வினுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பினங்களும். எல்லாத்திலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பது அல்லாஹு தாலா இந்த பிரபஞ்சத்தை படைத்தான், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை படைத்தான், படைத்துவிட்டு ஒவ்வொரு படைப்பிலையும் அல்லாஹு தாலா என்ன செய்தான், இறங்கினான். அதான் அல் ஹுலூல் என்று சொல்வது. அல்லாஹு தாலா ஒவ்வொரு படைப்பிலையும் இறங்கி அல் இத்திஹாத் ஒன்றர கலந்தான். அல்லாஹ் படைப்பினத்தில் இறங்கி ஒன்றர கலந்தான். வஹ்தத்துல் வுஜூத் என்கின்ற கருத்தின் பிரகாரம் இந்த மைக்காக இருப்பது அல்லாஹ். இரண்டாவது நிலைப்பாட்டின் பிரகாரம் இந்த மைக்கிலே அல்லாஹ் இருக்கிறான். நன்றாக என்ன செய்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது கொள்கையின் பிரகாரம் இந்த மைக்காக இருப்பது அல்லாஹ், இரண்டாவது கொள்கையின் பிரகாரம் இந்த மைக்கிலே அல்லாஹ் இருக்கிறான். இந்த 2 சாராரும் ஒருவருக்கொருவர் நீங்கள் வழிகேட்டில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். எல்லாமாக இந்த மைக்காக இருக்கிறது அல்லாஹ் என்று சொல்பவர்களை பார்த்து மைக்கிலே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்பவர்கள் என்ன செய்வார்கள், நீங்கள் வழிகேடர்கள் என்று சொல்வார்கள். இந்த மைக்காக இருப்பது அல்லாஹ் என்று சொல்லுபவர்கள் மைக்கிலே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்பவர்களை பார்த்து வழிகேடர்கள் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். 2 பேரும் ஒவ்வொருவருக்கு அல்லாஹ்வுடைய விடத்தில் நீங்கள் என்ன வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று சொல்வார். நாம சொல்லும் நீங்க 2 பேரும் என்ன வழிகேட்டில் தான் என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள். மைக்காக இருப்பதும் அல்லாஹ் என்று சொல்வதும் வழிகேடு, மைக்கிலே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதும் என்ன வழிகேடு. இது இரண்டாவது நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டுக்கு அந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய ஆதாரங்களை பார்த்தால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஆம் 3வது வசனத்திலே சொல்கிறான், வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி வ ஃபில் அர்த், வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி வ ஃபில் அர்த். இந்த வசனத்தை படைப்பினங்களிலே அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இறங்கி ஒன்றரை கலந்து விட்டான் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி மொழிபெயர்ப்பார்கள் என்றால், எப்படி விளங்கிக் கொள்வார்கள் என்றால், அந்த அல்லாஹ் வஹுவல்லாஹு அந்த அல்லாஹ் ஃபிஸ் ஸமாவாதி வானங்களிலேயும் இருக்கிறான், வ ஃபில் அர்தி பூமியிலேயும் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான், வானத்திலேயும் இருக்கிறான், பூமியிலேயும் இருக்கிறான். எனவே வானத்தில் உள்ள படைப்பினங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான், பூமியில் உள்ள படைப்பினங்களிலும் என்ன அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு என்ன செய்வார், இந்த வசனத்தை விளங்குவார். நாம் என்ன சொல்லுவோம், வஹுவ அவன் அல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத் வானங்களிலேயும் வணங்கப்படக்கூடியவன், வஃபில் அர்த் பூமியிலேயும் வணங்கப்படக்கூடியவன். நான் ஆரம்பத்திலே இந்த அகீதா ஆரம்ப தொடர் வகுப்பிலே நான் சொல்லியிருக்கிறேன், இலாஹ் என்றால் லா இலாஹ, அதுக்கு நாம் விளக்கம் பார்க்கின்ற பொழுது இலாஹ் என்றால் வணங்கப்படக்கூடியவன் என்கின்ற அர்த்தம். இந்த இலாஹிலிருந்து வந்த சொல் தான் அல்லாஹ் என்பது. எனவே அல்லாஹ் என்றால் அதனுடைய முழு அர்த்தமும் வணங்கப்படக்கூடியவன். அப்ப வஹுவ அவன் அல்லாஹு வணங்கப்படக்கூடியவன், ஃபிஸ் ஸமாவாதி வானங்களிலேயும். வானங்களில் யார் வணங்குவா, வானவர்கள் என்ன செய்வார், அல்லாஹ்வை
வணங்குவார்கள். வஃபில் அர்தி பூமியிலேயும் அவன் வணங்கப்படக்கூடியவன். பூமியில யார் வணங்குவா? மனிதர்களும் ஜின்களும் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வை வணங்குவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்துக்கு விளக்கமாக இன்னொரு வசனத்தை அல்லாஹு தஆலா சூரத்து ஸுஹ்ருஃப் 84வது வசனத்திலே சொல்கிறான், வஹுவல்லதி ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன் வஃபில் அர்தி இலாஹ். அவன் எத்தகையவன் என்றால் ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன் வானத்திலேயும் வணங்கப்படக்கூடியவன், வஃபில் அர்தி இலாஹுன் பூமியிலேயும் வணங்கக்கூடியவன். வானத்திலேயும் கடவுளாக இருக்கிறான், பூமியிலேயும் கடவுளாக இருக்கிறான், வணங்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலாவதாக அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் அந்த வசனத்தை தவறாக அவர்கள் என்ன செய்து புரிந்து விளக்கம் சொன்னது. அந்த அல்லாஹ் வானத்திலேயும் இருக்கிறான், பூமியிலேயும் இருக்கிறான். எனவே வானத்தில் உள்ள படைப்பினங்களிலேயும் அல்லாஹ் இருக்கிறான், பூமியில் உள்ள படைப்பினங்களிலேயும் அல்லாஹ் இருக்கிறான். இரண்டாவது அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரம், இந்த ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிரா கோயில் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அந்த நேரத்தில் ரெண்டு பேரையும் தேடி வந்த அந்த காவிர்கள் குகை சூழ இருந்தார்கள். ஆனால் ரெண்டு பேரையும் என்ன செய்யலை? காணலை. அந்த சிச்சுவேஷன் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இத்ஹுமா ஃபில் கார். அந்த நேரத்தில் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்தார்கள்? அந்த குகையிலே இருந்தார்கள். இது யகூலு லி ஸாஹிபிஹி, நபி முஹம்மதுக்கு அவருடைய சாஹிப் என்ன செய்தார்? அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார். அந்த அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? கன்றுவாங்க, நாம மாட்டிக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் என்ன செய்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்ஸன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்கின்ற வாசகத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொன்னதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரின், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இப்படி நிறைய வசனங்கள் அல் குர்ஆனில் இருக்கு. இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான், எங்களை என்ன செய்றான்? அல்லாஹ் தஆலா இருக்கிறான். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேர்லையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இருக்கிறான் என்று இந்த வசனத்தை தவறாக புரிந்து அவர்கள் விளங்கி கொண்டு இந்த சிந்தனை சமூகத்தில் பரப்பக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்கள், இந்த வசனத்தை நம்ம எப்படி சர்வ சாதாரணமாக நாம் எப்படி விளங்கிக்குவோம்? அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிறியான், அல்லாஹ் உதவி நம்மளுக்கு இருக்கும், நாம் என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, இந்த குப்பாரெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான்? பார்த்துக்கொள்வான். இதைத்தான் அல்லாஹ்வின் சொன்னார்கள், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமா அல்லாஹ் எங்களோடு இருக்கான். எங்களோடு இருக்கான்னு சொன்னால் அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு எப்பயும் இருக்கும். அல்லாஹ் தஆலா எங்களை மாட்டிக்கொள்ள வைக்க மாட்டான். இந்த குஃபார்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாத்து விடுவார். இது சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு மொழியிலையும் என்ன விளங்கக்கூடிய ஒரு பகுதி என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு படைப்பினங்களையும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அல் ஹுலூல் வல் இத்திஹாத் என்கின்ற கொள்கை வழிகேடான கொள்கை. அது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கிற நிலைப்பாட்டிலே மார்க்கத்தை விட்டு வெளியேறிய நிலைப்பாடு என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு நிலைப்பாடும் வஹ்தத்துல் வுஜூத் அல் ஹுலூல் வல் இத்திஹாத், இந்த ரெண்டு விஷயங்களும் அகீதாவில் நேரடியாக அல்லாஹுடைய விடயத்திலே மாற்று கருத்து முரண்படுகின்ற காரணத்தினால அவர்கள் மார்க்கத்தை விட்டும் வெளியேறியவர்கள். அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அவர்களை நாங்கள் திருமணம் முடிக்க முடியாது, அவர்கள் அடுத்தவை நாங்கள் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது நிலைப்பாடு அஷ்ஷரியாக்களுடைய நிலைப்பாடு. அதாவது அல்லாஹ் என்பவன் அவனுக்கு எந்த மக்கானும் இல்லை, எந்த இடமும் இல்லை, வலா ஜமான் அவனுக்கு காலம் இல்லை, வலா ஜிஹத் அவனுக்கு திசை இல்லை, வன்னஹு லைஸ தாஹிலல் ஆலமி வலா ஹாரிஜஹு, இந்த உலகத்துக்குள்ளேயும் அல்லாஹ் இல்லை, உலகத்துக்கு வெளியேயும் என்ன அல்லாஹ் இல்லை, வலா ஃபௌக மேலேயும் இல்லை, வலா தஹ்த கீழேயும் இல்லை, வலா அமாம முன்னாலும் இல்லை, வலா ஹல்ஃப பின்னாலும் இல்லை, வலா யமீன வலா ஷிமால வலதாலும் இல்லை, இடதாலும் இல்லை. இது ஒரு சாராருடைய நம்பிக்கை. எங்களுடைய நாடுகள் இந்தியா போன்ற உலகளாவிய ரீதியில் இந்த சிந்தனை அதிகமானவர்களும் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மூலைமார்கள் மதரசாக்களுடைய அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கின்ற அந்த கேள்விக்கான அந்த கொள்கையினுடைய சிந்தனையில் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹுக்கு எந்த திசையும் இல்லை, எனவே அல்லாஹ் என்ன மேலேயும் இல்லை. அப்ப அவர்களிடம் இல்லாத ஒரு அல்லாஹ் என்ன செய்கிறான், இருக்கிறான். அல்லாஹ்ண்டா அவன் ஒரு இடத்தை என்ன செய்யணும், ஒரு இடம்னா அவனுக்கு இடம் தேவைங்கிற அர்த்தம் இல்லை. அல்லாஹ் எங்கே என்பதற்காக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பல வசனங்களிலே எங்கே இருக்கிறான் என்பதை என்ன செய்திருக்கிறான், சொல்லி இருக்கிறான். அப்படி இருக்க இவங்க சொல்கிறார்கள் அல்லாஹுக்கு எந்த திசையும் இல்லை, அல்லாஹ் மேலேயும் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறார்கள், மொத்தமாக மறுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் என்ன செய்திருக்கிறார்கள். ஏன் இந்த கருத்தை இவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா படைப்பினங்களின் பக்கம் என்ன செய்கிறான்,
நாம் ஒரு நிலைப்பாட்டை சொன்னால் அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா படைப்பினங்களின் பக்கம் தேவையாகிறான் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், புரிகிறார்கள். இப்போ சலபுகளுடைய நிலைப்பாடு, 4வது நிலைப்பாடு என்னென்னா, அல்லாஹு தாலா அரிசிக்காப்பால் என்ன செய்கிறான், இருக்கிறான். அல் குர்ஆனில் 7 இடங்களில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இது குறித்து பேசுகிறான். நம்ம அல்லாஹு தாலா அரிசிக்கு மேலே இருக்கான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா அரிசின் பக்கம் தேவையாகிறான் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், புரிகிறார்கள். இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் அப்போ அல்லாஹுக்கு அரிசிங்கிற ஒரு படைப்பு என்ன செய்யுது, தேவையாகுது அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ நாம் சொல்கிறோம் அப்படி கிடையாது, அல்லாஹுக்கு அரிசிங்கிற படைப்பு தேவை கிடையாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹு தாலா அரிசிக்கு மேலால் உயர்ந்து விட்டான். அரிசிக்கு அப்பால் அல்லாஹு தாலா இருப்பதா அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்றான். நாங்கள் அதை சொல்கிறோம். அல்லாஹுக்கு அரிசி தேவை என்பது என்ன கிடையாது. அல்லாஹ் அரிசிக்கு மேலே இருக்கான் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். மேலே இருக்கிறான் என்று பல வசனங்களில் அல்லாஹு தாலா சொல்கிறான். அதை நாங்கள் என்ன செய்கிறோம், அப்படியே நம்புகிறோம். இவர்கள் மிக ஆழமாக சிந்தித்து, அப்போ அரிசி என்பது ஒரு படைப்பு அல்லாஹ். அப்போ அரிசிக்கு மேல் அல்லாஹ் இருக்கான்னு சொன்னால் ஒரு படைப்பு அவனுக்கு என்ன செய்யுது, அவன் இந்த உலகத்தில் இருப்பதற்கு தேவையாகிறது. அல்லாஹு தாலா எதன் பக்கமும் தேவையற்றவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு அஸ்ஸமத், அல்லாஹு தாலா என்ன செய்தவன், எந்த ஒன்றை விட்டும் தேவையற்றவன். எனவே அரிசி என்பது உங்களுடைய கருத்தின் பிரகாரம் அல்லாஹுக்கு தேவையாகுது அப்படின்னு அவர்கள் என்ன செய்கிறார்கள், புரிகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களை, புரிஞ்சதால அல்லாஹுக்கு எந்த திசையும் இல்லை, அல்லாஹ் இந்த உலகத்திலையும் இல்லை, உலகத்துக்கு வெளியும் இல்லை, மேலே கீழே வலதால் இப்படி ஃபுல்லா அல்லாஹ் எங்கேயும் இல்லை. அப்படி இல்லாத ஒரு அல்லாஹ் என்ன செய்கிறான், இருக்கிறான் என்பதுதான் என்ன அவர்களுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடில் அவர்கள் என்ன தவறிழைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா பல இடங்களில் என்ன செய்கிறான், பின்வருமாறு சொல்லி காட்டுகிறான். அந்த மக்களை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிறான், அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ, வானத்தில் உள்ளவனை நீங்கள் அச்சம் கொள்ளாமல் இருக்கிறீர்களா, ஐ யக்ஸிஃப பிக்குமுல் அர்த, பூமியிலே அவன் உங்களை உள்வாங்கி விடுவான் என்கின்ற விடயத்திலே அச்சமிழந்து நீங்கள் இருக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எப்படி கேட்கிறான், மன் ஃபிஸ் ஸமாஇ, மேலே உள்ளவன், வானத்திலே உள்ளவனை நீங்கள் அச்சம் கொள்ளாமல் இருக்கிறீர்களா, பயந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கான்னு சொல்றான், மேலே இருக்கான்னு சொல்றான். சமா என்கிற வார்த்தை மொழியில 2 அர்த்தங்களை கொடுக்கும். ஒன்று வானத்துக்கும் சமான் என்ன செய்யப்பட்டு வரும், பயன்படுத்தப்படும். பொதுவாக மேல் என்று சொல்றதுக்கும் என்ன செய்யப்பட்டு வரும், சமா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். சமா என்று அல்லாஹு தாலா பொதுப்படையாச்சனா வானம்ங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும், மேலங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் சமாவாத்தின் பன்மையாக அல்லாஹு தாலா சொன்னா அது வானங்கள்ங்கிற அர்த்தத்தை மட்டும்தான் என்ன செய்யும், கொடுக்கும். இது மொழி ரீதியான விளக்கம். ஏன்னு சொன்னா பின்னால வர சில ஹதீஸ்ல நாங்கள் என்ன செஞ்சு கொள்வதற்காக வேண்டி, புரிந்து கொள்வதற்காக வேண்டி. அப்ப அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்றான், மேலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் அச்சமிழந்து இருக்கிறீர்களா. அதே தொடர் வசனத்தில் மீண்டும் கேட்கிறான், அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, மேலே இருக்கிறவனை நீங்கள் அச்சமிழந்து இருக்கிறீர்களா, அய்யுர்சில அலைக்கும் ஹாசிபா, உங்கள் மீது கல்மலையை அவன் அனுப்பி வைப்பான் என்கின்ற விடயத்தில் நீங்கள் அச்சமிழந்து இருக்கிறீர்களா. அப்ப இந்த 2 வசனத்திலையும் அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான் என்பதை என்ன செய்யறான், அல்லாஹு தாலாவே சொல்லுகிறான். அல்லாஹ்க்கு திசையில நான் இவர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஷரியாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்க்கு திசையில், அல்லாஹ் மேலையும் இல்லை என்பதான் என்ன இவங்களோட வாதம். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான், அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான், மேலே இருப்பவனை நீங்கள் அச்சமிழந்து இருக்கிறீர்களான்னு கேட்கிறான். அடுத்தது அல்லாஹ் தாலா சொல்கிறான், இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு, அழகான வார்த்தைகள் அழகான வாக்குறுதிகள் அல்லாஹ்வின் பக்கமே உயர்ந்து செல்கின்றன. உயர்ந்து போறண்டா அல்லாஹ் எங்க இருக்கான், மேலே இருக்கிறான். ஒரு விஷயம் மேலே உயர்ந்து போகுதுண்டா, அல்லாஹ்ட்ட போகுதுண்டா, உயர்ந்து அல்லாஹ்விடம் போகுது என்றால் அது அர்த்தம் என்ன, அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான். வல் அமலு சாலிஹு யர்ஃபவு, சாலிஹான அமல்களையும் அல்லாஹு தாலா உயர்த்துகிறான். அப்ப சாலிஹான அமல்கள் யார்கிட்ட போகுது, அல்லாஹ்ட்ட போகுது. அப்ப ஏன் உயர்த்தணும், அல்லாஹ் மேலே இருக்கான், அதனால அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், உயர்த்துகிறான். அப்ப அஷரியாக்கள் மேலேயும் இல்லை என்று மறுப்பது என்பது தெளிவாக இந்த அல் குர்ஆனி வசனங்களை அவர்கள் என்ன செய்வதற்கு, மறுப்பதற்கு சமம் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஆவியா பின் ஹக்கம் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தார்கள். அந்த அடிமை பெண் இவர்களுடைய ஆடுகளை மேய்ப்பவர்களாக இருந்தார். ஒரு முறை இவர்கள் பார்க்கிறார்கள், இவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஓநாய் ஒரு ஆட்டை என்ன செய்யுது, அப்படியே எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறது. இவரும் என்ன மனிதன் என்ற அடிப்படையில் மனிதர்கள் கவலைப்படுவது ஒன்று கவலைப்பட்டு அந்த பெண்ணுக்கு என்ன செய்து விடுறார்னா அடித்து விடுகிறார், அறைந்து விடுகிறார். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இந்த விஷயத்தை சொல்கிறார். இப்படி நடந்துட்டு அல்லாஹ்வின் தூதரே என்று என்ன செய்கிறார், சொல்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
நீங்கள் செஞ்ச விஷயம் என்ன மிகவும் ரோங்கான விஷயம் என்கிற அடிப்படையில் அந்த பொலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அவருக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ இவர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஃபலா அஅத்திகுஹா, அவளை நான் உரிமையிட்டு விடவான்னு கேட்கிறார். செஞ்ச பொலைக்கு அடிச்சிட்டாரு. அப்போ நான் இந்த இதுக்கு குற்றப்பரிகாரமாக அந்த பெண்ணை நான் என்ன செய்கிறேன், அடிமையிலிருந்து உரிமையிட்டு விடுகிறேன், அப்படி செய்யவா அப்படின்னு கேட்டார். அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவளை என்னிட்ட முதலாவது என்ன செய்வா, கூட்டிக்கு வா, இத்தினி பிஹா, நீ அவளை என்னிட்ட கூட்டிக்கு வா. அல்லாஹ்வின் தூதரும் கூட்டிக்கு வந்தார். இப்போ அந்த பெண்ணிடம் அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு அந்த பெண்ணிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்புறம் அந்த பெண் சொல்லுகிறார், காலத் ஃபிஸ்ஸமா, மேலே இருக்கிறான், அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான். இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், மன் அன, நான் யார் என்று கேட்டார்கள். அப்புறம் அந்த பெண்மணி சொன்னார், அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர். ரெண்டு கேள்விகளை இந்த பெண் உண்மையிலே முஃமினா என்பதை டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஒருவரை முஃமினாக அவர் இருக்கிறார் என்பதை அடையாளம் காணுவதற்காக கேட்ட முதலாவது கேள்வி அல்லாஹ் இருக்கிறானா என்பதை கேட்கவில்லை. என்னத்தை கேட்டாங்க, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை தான் என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அப்போ அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கின்ற விடயத்திலே உறுதியான நம்பிக்கை இருந்தால் அவர் உண்மையிலே என்ன முஃமின் என்பதை இந்த ஹதீஸ் நம்மளுக்கு என்ன செய்யுது, தெளிவுபடுத்து. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறார், ஃபிஸ்ஸமா, மேலே இருக்கிறான். இரண்டாவது கேள்வி, நீங்கள் யார், நான் யாருன்னு கேட்டோம், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அத்திகா, அவள் நீ உரிமையிரு, ஃபைனா முஃமினா, அவள் முஃமினான பெண். ஏன்னா காஃபிரான பெண்ணுன்னா உரிமையாடணுங்கிற நல்ல அவசியம் இல்லை என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவள் முஃமினான பெண்ணாக இருக்கிறதால நீங்கள் என்ன செய்யுங்க, அவளை உரிமையிடுங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா விளையாடியார்களே, திட்ட தெளிவாக அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த பெண்மணி அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை என்ன செய்திருந்தால், நம்பி இருந்தால், அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான் என்பதை நம்பி இருந்தால் என்பதை இந்த செய்தி நம்மளுக்கு என்ன செய்து தெளிவுபடுத்துது. அதே போல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு ரஹ்மான் என்ன செய்கிறான், இரக்கம் காட்டுகிறான், அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டுகிறான். எனவே இர்ஹமு மன் ஃபில் அர்ல், பூமியிலே இருப்பவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருப்பவன் என்ன செய்வான், அவர்களுக்கு உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அப்ப இந்த செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார், அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், வானத்தில் மேலே என்ன செய்கிறான், இருக்கிறான். இப்படி திட்ட தெளிவான பல ஆதாரங்கள் அல்லாஹு தஆலா மேலே இருக்கிறான் என்பதற்கு ஹதீஸ்களிலேயும் அல் குர்ஆனிய வசனங்களிலும் என்ன செய்கின்றன, பொதிந்து காணப்படுகின்றன. ஏன், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி, அல்லாஹ்வின் தூதருடைய வளப்புமானார் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியாக இருந்தவர். அவர் ரெண்டு பேருக்கு இடையில அந்த பொருத்தமின்மை காரணமாக அவர் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, பிரிஞ்சிட்டாங்க. பின்னால் அந்த பெண்மனையை அல்லாஹு தஆலாவே என்ன செய்தான், அல்லாஹ்வின் தூதருக்கு திருமணம் முடித்து கொடுத்தான். அதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இந்த செய்தியை ஏனைய நபிமார்களுடைய ஏனைய மனைவிமார்களிடம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வார்களாம். எப்படி சொல்வார்களாம்டா, ஜவ்வஜ குன்ன அஹாலி குன்ன, உங்களுக்கெல்லாம் கூட குடும்பத்தார என்ன செஞ்ச, நபியை திருமணம் முடிச்சு தந்த, வஸவ்வஜனி அல்லாஹு தஆலா மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத், 7 வானத்துக்கு மேலால, 7 வானங்களுக்கு மேலால இருந்த அல்லாஹு தஆலா எனக்கு நபியை திருமணம் முடித்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்களாம், பெருமைப்பட்டு கொள்வார்களாம். சஹாபாக்கள் எந்த நிலைப்பாடு இருந்திருக்காங்க, 7 வானத்துக்கு மேல அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இருக்கிறான். 7 வானங்களுக்கு மேலே, 7 வானங்களுக்கு மேலே நெருக்கி அரிசி, அந்த அரிசிக்கு மேலே தான் என்ன அல்லாஹு தஆலா இருக்கிறான். இந்த நிலைப்பாட்டில் தான் சஹாபாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை சொல்லி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வார்களாம், பெருமைப்பட்டுக் கொள்வார்களாம். ஏன், இதையெல்லாம் தாண்டி எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்களா இல்லையா, மிஅராஜ், இஸ்ரா வல் மிஅராஜ். அல்லாஹ்வின் தூதர் வீட்டிலிருந்து பைத்துல் மக்திஸுக்கு முதலாக போனார்கள், அது இஸ்ரா. அங்கிருந்து மேலே போனார்கள். என்னத்துக்கு மேலே போனார்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக. அல்லாஹு தஆலா எங்குமே இல்லை என்றிருந்தால் இவர்கள் சொல்வது போன்று மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை முன்னால பின்னால வலதார இடதால எங்கேயுமே இல்லை, அல்லாஹ் தஆலாவை சந்திப்பதற்காக ஏன் அல்லாஹ்வின் தூதர் மேலே போகணும், சிந்திச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், மேலே இருக்கிறான். மிஅராஜ்னு சொல்றோம், என்னது, உயர்தல். மிஅராஜ்னா என்ன, உயர்தல், மேலுக்கு என்ன செய்வது, போவது. அப்ப அல்லாஹு தஆலா மேலே இல்லை என்றால், உங்களுடைய வாதத்தின்படி, அஷரியாக்களுடைய வாதத்தின்படி அல்லாஹு தஆலா மேலே இல்லை என்றால் எதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வானவர்களோடு மேலே போனார்கள்? இதுக்கு பதில் இல்லை.
அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, இப்படியாக பல ஆதாரங்கள் இருக்கிறது அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான் என்பதற்கு. இதை தாண்டி மேலே எங்கே இருக்கிறான் என்றால், அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லம்மா கலல்லாஹுல் ஹல்க கதப ஃபீ கிதாபி, அல்லாஹு தாலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து முடித்த பொழுது தன்னுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த ஏட்டில் அல்லாஹு தாலா எழுதினான். ஃபஹு, அந்த ஏடு இந்தஹு ஃபௌகல் அர்ஷ், அரிசிக்கு மேலால அல்லாஹ்விடத்தில் இருக்கும் நிலையில். அந்த ஏடு எங்க இருக்கு? அரிசிக்கு மேலே அல்லாஹ்விடத்தில் இருக்கும் நிலையிலே அல்லாஹு தாலா எழுதினான், இன்ன ரஹ்மதி கலபத் கதபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை விட்டு மிகைத்து விட்டது என்று எழுதினான். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஏடு அரிசிக்கு மேலே இருக்கிற அல்லாஹ்விடத்தில் இருக்கும் நிலையில் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார். இது தெளிவாக அரிசிக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆதாரம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா 7 இடங்களிலே அல்லாஹு தாலா அரிசிக்கு மேலே இருக்கிறான் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். தாஹா 20வது வசனம், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் அரிசிக்கு மேலால் உயர்ந்து விட்டான், அரிசிக்கு மேலால் இருக்கிறான். சூரத்துல் ஆராஃப் 54வது வசனம், சூரத் யூனுஸ் 3வது வசனம், இந்த 2 வசனங்களிலும் ஒரே விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன ரப்பக்குமுல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு வானங்களையும் பூமிகளையும் 6 நாட்களில் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்னால் அல்லாஹு தஆலா அரிசிக்கு மேல் உயர்ந்து விட்டான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ். சூரத்து ராத் 2வது வசனத்திலே, அல்லாஹுல்லதி ரஃபஅஸ் ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த தூங்கலும் இல்லாமல் அல்லாஹு தஆலா வானங்களை என்ன செய்தான்? உயர்த்தினான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்னால் அல்லாஹு தஆலா அர்ஷிக்கு மேலே உயர்ந்து விட்டான். சூரத்து ஃபுர்கான் 59வது வசனம், அல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாம், வானங்களையும் பூமிகளையும் அதற்கிடையில் உள்ளவற்றையும் அல்லாஹு தஆலா 6 நாட்களை படைத்துவிட்டு சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அர்ஷிக்கு மேலால் அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? உயர்ந்தான். சஜதா 4வது வசனம், அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அதே அர்த்தத்தில் மேலே வந்த அதே அர்த்தத்தில் உள்ள வசனம். திருப்பி ஹதீத் 4வது வசனம், அதே அர்த்தத்தில், ஹுவல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம் சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்னர் அல்லாஹு தஆலா என்ன செய்து விட்டான்? அரிசிக்கு மேலே உயர்ந்து விட்டான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, 2 விதமான கருத்துக்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸிலும் நம்ம சொல்லுது. ஒன்று மேலே இருக்கிறான், ஒன்று என்ன? மேலே இருக்கிறான். மேலே இருக்கிறான் என்பதை இன்னும் தெளிவுபடுத்துவது அரிசிக்கு அப்பால் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இருக்கிறான். அரிசி எங்கே இருக்கிறது? 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறது. அரிசி எங்கே இருக்கிறது? 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறது. இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ஜுலு ரப்புனா தபாரக வ தஆலா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா இரவை 3ஆ பிரித்து 3வது இரவிலே மேலிருந்து அடிவானத்துக்கு என்ன செய்கிறான்? இறங்கி வருகிறான். மேலிருந்து அடிவானத்துக்கு என்ன செய்கிறான்? இறங்கி வருகிறான். தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ மேலே எங்கே இருக்கான்? அரிசியில் இருக்கான். மேலே அரிசியில் இருந்து அடிவானத்துக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இறங்கி வருகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை 2 விதமாக சொல்கிறது. ஒன்று மேலே இருக்கிறான், இன்னொன்று அரிசிக்கு அப்பால் இருக்கிறான். மேலே இருக்கிறான் என்பதற்கு மிகவும் தெளிவூட்டுவதுதான் என் அரிசிக்கு அப்பால இருக்கிறான். ஏனென்றால் அரிசி என்பது 7 வானத்துக்கு மேலே இருக்கு. ஸைனப் ரலியல்லாஹு சொன்னார்கள், 7 வானத்துக்கு மேலால் இருந்து அல்லாஹு தஆலா எனக்கு என்ன செய்தான்? திருமணம் முடித்து வைத்தான் நபிகளாரை. அப்ப அரிசி எங்க இருக்கிறது? 7 வானத்துக்கு மேலால் இருக்கிறது. அந்த அரிசிக்கு மேலால் அல்லாஹு தஆலா இருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, ஒருமுறை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடம் அவருடைய சபைக்கு ஒரு மனிதர் வந்து, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு, கைஃப இஸ்தவா, எப்படி அல்லாஹு தஆலா இருக்கிறான் அப்படின்னு கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அரிசிக்கு மேலே இருக்கிறான் என்கிற வசனத்தை சொல்லி காட்டி, கைஃப இஸ்தவா, அல்லாஹு தஆலா எப்படி அரிசிக்கு மேலால் இருக்கிறான் என்று கேட்டார்கள். அப்பொழுது மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்திவாஉ மஅலூம், இஸ்திவா என்பது அல்லாஹு தஆலா அரிசிக்கு அப்பால் உயர்ந்தது என்பது அறியப்பட்ட விஷயம். அறியப்பட்ட அல் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்பட்ட என்ன விடயம். வல் கைஃபு மஜ்ஹூல், எப்படி என்பது அறியப்படாத விஷயம். இதைத்தான் நாம சொல்லியிருக்கோம். அல்லாஹ்க்கு கை இருக்குன்னா இருக்கி, எப்படி என்ன செய்யலாது? சொல்ல முடியாது. அல்லாஹ் கால் இருக்கா? கால் இருக்கி, எப்படி என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கா? முகம் இருக்கி, எப்படி என்ன செய்ய முடியாது? சொல்ல. எப்படின்னு சொன்னால் லைஸ கமித்லி ஷைஉன்ங்கிற வசனத்துக்கு என்ன பேதுரும்? முரணா பேதுரும். அல்லாஹு தஆலா எதற்கும் ஒப்பில்லாதவன். லைஸ கமித்லி ஷைஉன். அதே மாதிரி குல் ஹுவல்லாஹு அல்லாஹு ஸமத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்,
அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. அப்போ ஒப்பற்றவன் அல்லாஹு தாலா. எப்படி கை இருக்கி, எப்படி கால் இருக்கி, எப்படி முகம் இருக்கி, எப்படி அரிசிக்கு மேலே இருக்கான் என்கிறது அறியப்படாத விடயம். அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும். வல் ஈமானு பிஹி வாஜிபுன். அல்லாஹ் அரிசிக்கு மேலே இருக்கானா இருக்கான்னு நம்புறது வாஜிப். இருக்கான்னு யார் சொன்னது? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத்துன். எப்படி இருக்கான்னு கேள்வி கேட்கிறது பித்ஆ. எப்படி அல்லாஹு தாலா இருக்கான்னு கேள்வி கேட்கிறது பித்ஆ. என்ன யாருமே அதுக்கு என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹு தாலா என்ன செய்யல, அதை பற்றி சொல்லலை, நபிகளார் அதை பற்றி சொல்லலை. நாம கற்பனை செய்து இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ, எப்படியெல்லாம் எங்களுடைய எண்ணங்கள் கற்பனை செய்யுமோ அது எல்லாத்துக்கும் மாற்றமாக தான் என்ன செய்வான் அல்லாஹு தாலா இருப்பான். எல்லாவற்றுக்கும் மாற்றமாகத்தான் அல்லாஹு தாலா இருப்பான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நடிகார்களே, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கின்ற விடயத்திலே முஃமின்களுடைய நம்பிக்கை அல்லாஹு தாலா 7 வானங்களுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா இருக்கிறான். அரிசி என்பது இப்படி ஒரு கதிரை, அதுக்கு மேலே இப்படி அல்லாஹ் இருக்கானான்னு கேட்டால் அதை அல்லாஹ் தான் என்ன செய்தவன், அறிந்தவன். இதுக்கு நாம் என்ன செய்ய முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. இப்படியா இருக்கான கேள்வி கேட்கிறது என்ன இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னா பித்ஆ, அது வழிகேடு. இப்படி கேள்வி கேட்கிறது என்ன வழிகேடு. ஏனென்றால் அல்லாஹு தாலா லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே இல்லை, அல்லாஹ் போல இல்லை. இப்படி ஒரு கதிரை அரிசி என்பது அதுக்கு மேலே அல்லாஹு தாலா இப்படி இருக்கானான்னு கேட்கறது பித்ஆ. அப்படி நம்பினால் தெளிவான என்ன வழிகேடு. ஆனால் அரிசிக்கு மேலே அல்லாஹு தாலா இருக்கானா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதையெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்த அஷரியாக்கள் ஒரு கேள்வி பாருங்கள். அப்போ அரிசி படைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் எங்கே இருந்தார்? இப்போ நீங்கள் அரிசிக்கு மேலே அல்லாஹ் இருக்கான்னு சொல்றீங்க, அரிசியை படைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹு தாலா எங்கே தான் தெரியாது எங்களுக்கு. அல்லாஹ் அதை பற்றி சொல்லலை, தூதரும் அதை பற்றி என்ன செய்யலை சொல்லலை. நாங்கள் சொன்னதுக்காக வேண்டி தான் என்ன செய்கிறோம், இதை பற்றி சொல்லிக்கிறோம். அல்லாஹ் எங்கே இருக்கானுங்கிறத சொன்னதுக்காக வேண்டி தான் நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ் இங்கே இருக்கான்னு சொல்லி, அரிசிக்கு மேலே இருக்கான்னு சொல்லி. இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை அரிசியை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்கே இருந்தான்னு கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியாது எங்களுக்கு. ஆனால் அல்லாஹ்வினுடைய அரிசி 7 வானங்களுக்கு மேலே இப்பொழுது இருக்கிறது. ஒரு டைம்ல தண்ணிக்கு மேலே இருந்ததா வகான அர்ஷுஹு அலல் மா என்ன செய்றான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அரிசி படைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் எங்கே இருந்தான் எங்களுக்கு என்ன தெரியாது. அதை பற்றிய அறிவு எங்களுக்கு சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வும் சொல்லலை, தூதரும் சொல்லலை. நாம் என்ன செய்வோம், பதில் சொல்லும். அது அல்லாஹு அலம். என அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான். மேலே 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அரிசிக்கு மேலே அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று நம்புவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உண்மையான நம்பிக்கையாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஏனென்றால் அதிகமான நபிமொழிகள், அதிகமான அல் குர்ஆனிய வசனங்கள் அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்றமாக அல்லாஹுக்கு ஜிஹத் இல்லை, திசை இல்லை, அல்லாஹ் மேலேயும் இல்லை என்று மறுப்பது அல் குர்ஆனிய வசனங்களையும் ஹதீஸ்களையும் மறுப்பதற்கு சமன் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் தூய அகீதாவில் அல்லாஹு தாலா எங்கே இருக்கிறான் என்கின்ற இந்த விடயத்தில் மிக உறுதியாக அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான், அரிசிக்கு அப்பால் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையோடைய வாழ்ந்து அந்த நம்பிக்கையோடைய மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்யணும். ஏன்னு சொன்னால் ஒரு முஃமினை அடையாளப்படுத்துவதற்கு அல்லாஹ்வின் தூதர் கேட்ட கேள்வி முதலாவது ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான். அந்த பெண்ணுடைய அவள் முஃமினா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் இருக்கானா இல்லையான்னு என்ன செய்யலை, அல்லாஹ்வின் தூதர் கேட்கல, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று என்ன செய்தார்கள், கேட்டார்கள். எனவே ஃபிஸ்ஸமா மேலே இருக்கிறான் அல்லாஹ் என்ன அந்த பெண் பதிலளித்தார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஃபஇன்னஹா முஃமினா, அந்த பெண் என்ன முஃமினான பெண்ணுன்னு சொன்னார்கள். எனவே இந்த நம்பிக்கை அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை ஒரு முஃமினுடைய நம்பிக்கை. மேலேயும் அல்லாஹு தாலா இல்லை என்று மறுப்பது இந்த செய்திகள் அல் குர்ஆனிய வசனங்களை தெளிவாக மறுப்பதற்கு சமனானது என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வை நம்புகின்ற விடயம், அவனுடைய பண்புகள், அவனுடைய பெயர்கள், அவனை வணங்குகின்ற விடயம், இவை அனைத்திலையும் தெளிவான ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹு தஆலா உண்மையான நிலைப்பாட்டை நம் அனைவருக்கும் தந்து அதன் அடிப்படையில் அல்லாஹ்வை ரப்பை வணங்கி வழிபட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.